கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் நினைவு கூறுதல் தொடர் தியானத்தில் இன்று 60ஆம் நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு, உலகிற்காக கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உறுதிப்படுத்தப்பட்ட புதிய உடன்படிக்கை. அன்பானவர்களே, கர்த்தர் இயேசு தனது கடைசி ராபோஜனத்தின் போது லூக்கா 22வது அதிகாரம் 20வது வசனத்தில் பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்று அறிவித்தார். பழைய நியாயப்பிரமாண உடன்படிக்கையானது விலங்குகளின் இரத்தத்தால் தற்காலிகமாக உறுதிப்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த புதிய உடன்படிக்கை பரிபூரண இரத்தத்தால் நித்தியத்துக்கும் உறுதி செய்யப்பட்டது. இதன் மூலம் 1000 ஆண்டு அரசாட்சியில் முழு உலகிற்கும் எண்ணற்ற ஆசீர்வாதங்கள் காத்திருக்கின்றன. இதையே வருகிற நினைவு கூறுதல் ஆசரிப்பில் நாம் கொண்டாடுகிறோம். எபிரேயர் 10வது அதிகாரம் 4வது வசனத்தின்படி, பழைய நியாயப்பிரமாண உடன்படிக்கை வரம்புகளுக்கு உட்பட்டது மற்றும் தற்காலிகமானது. அந்த உடன்படிக்கையில் பலி செலுத்தப்பட்ட விலங்குகளின் இரத்தத்திற்கு பாவங்களை அகற்றும் சக்தி இல்லை. மேலும் இது மனிதனின் மனசாட்சியை பூரணப்படுத்த போதுமானதாய் இல்லை. பாவ நிவாரண பலிகள் ஆண்டுதோறும் மீண்டும் மீண்டும் செலுத்தப்பட்டன. இது அந்த பலிகள் போதுமானது அல்ல என்பதையும், அவை வரப்போகிற நன்மைகளின் நிழலாக மட்டுமே இருந்தன என்பதையும், ஒரு நிஜமான நிரந்தர பலியின் தேவை இருக்கிறது என்பதையும் சுட்டி காட்டுவதாக இருந்தன. எரேமியா 31வது அதிகாரம் 31வது வசனம், நான் இஸ்ரேல் குடும்பத்தோடே பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்கிறது. இவைகள் பிதாவாகிய தேவன் புதிய உடன்படிக்கையின் மேன்மையை பழைய நியாயப்பிரமாண உடன்படிக்கையோடு ஒப்பிட்டு சொல்லிய வார்த்தைகள். இதை பற்றி எபிரேயர் 10வது அதிகாரம் 10வது வசனத்தில், இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்றும், எபிரேயர் 10வது அதிகாரம் 14வது வசனத்தில், பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார் என்றும், எபிரேயர் 12வது அதிகாரம் 24வது வசனத்தில், நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் என்றும் எபிரேய ஆசிரியர் கூறுகிறார். புது உடன்படிக்கையின் செயல்பாடுகள் பற்றி எரேமியா தீர்க்கதரிசி எரேமியா 31வது அதிகாரம் 31வது வசனம் முதல் 34வது வசனத்தில், இஸ்ரேல் மற்றும் யூதா ஜனங்கள் மீட்டெடுக்கப்படுவார்கள் என்று தீர்க்க தரிசனமாக கூறியுள்ளார். ஆனால் இஸ்ரேலுக்கு வரும் அந்த ஆசீர்வாதம் அதோடு நின்று விடாமல், ஆதியாகமம் 22வது அதிகாரம் 18வது வசனத்தில், உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி பூமியின் வம்சங்கள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படும். புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் 144,000 ஜெயம் கொண்ட சபை மற்றும் திரள் கூட்டத்தார் மூலம் மனுக்குலத்தை சென்றடையும். அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும் என்று ஏசாயா 35வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டபடி, முழு உலகத்தாரும் தேவனிடம் வர பரிசுத்த பெரும் பாதை அங்கே அமைக்கப்படும். வருகிற நினைவு கூறுதலில் பங்கெடுக்கிற நாம் புதிய உடன்படிக்கையின் பங்காளிகளாக இருக்க அழைக்கப்பட்டுள்ளோம். அவர் வரும் வரை இதை செய்யுங்கள் என்று வேதம் கூறுகிறது. அதாவது, அந்த முழுமையான ராஜ்யம் இன்னும் வரவில்லை. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த நிறைவேறுதலுக்காக உலகம் காத்திருக்கிறது. நினைவு கூறுதல் அனுசரிப்பின் போது ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்த நிறைவேறுதலுக்காகவும், தாவீதின் சிங்காசனத்தின் உரிமைக்காரர் கண்ணுக்கு தெரியும் விதமாக வந்து ஆளுகை செய்யவும், இதன் மூலம் சர்வ சிருஷ்டியையும் பிரசவ வேதனையிலிருந்து விடுவிக்கும் புதிய உடன்படிக்கை நிறுவப்படவும் ஜெபிப்போம். நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இருதய பலகையில் எழுதி கொள்வோமாக. தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்துவில் நமக்குரிய இரட்டிப்பான பங்கு. இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.